வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வெஜிடபிள் சூப் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுக்கலாம். பேன் சூடான உடனே 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே 3 பூண்டு பல்லை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வதக்கிக்கலாம். பாதி ஆனியனை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு பீன்ஸ், பாதி கேரட், கொஞ்சோண்டு கேபேஜ் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுலாம். நல்லா ஓவர் குக் ஆக வேண்டாம். ½ லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகிருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கேப்சிகம் பாதியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் போட்டுட்டு லிட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு 1 மினிட் அப்படியே விடலாம். கார்ன்ஃப்ளோர் 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம கேப்சிகம் போட்டு 1 மினிட் ஆன உடனே லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளோர் மிக்ஸிங்கை ஆட் பண்ணிடலாம். இப்போ திரும்ப லிட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் ப்ரிப்பேர் பண்ணுற சூப்பரான ஒரு வெஜிடபிள் சூப். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.